கர்த்தரின் பார்வையில் நீங்கள் விசேஷம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வசனம் சொன்னா கை தட்டுங்க. வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உண்மை துடிப்பேன். சங்கீதம் 139:14. ரெண்டாவது நாள் தலைப்பு கர்த்தர். இரண்டாம் நாள் தலைப்பு தேவனுடைய நண்பனாகிய ஆபிரகாம். ஆபிரகாமே மடமான வசனம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். வெரி குட். மூன்றாம் நாள் தலைப்பு மோசேயை பாதுகாத்த தேவன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8. வெரி குட். கை தட்டுங்க. நான்காம் நாள் தலைப்பு தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏண்டு போனதை தேடவும் கட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. அந்த நாள் தலைப்பு தேவனுடைய பிள்ளைகளை குணாதிசயம். தேவனிடத்தில் அம்பு கூறியவன் தன் சகோதரனிடத்திலும் அம்பு கூற வேண்டும். ஓகே, தம்பி இப்போ ஸ்டோரி சொல்ல போறாங்க. நல்லா கவனிங்க. சத்தமா சொல்லுங்க. என் பேரு சாய். நான் 3ஆம் நாள் கதை சொல்றேன். ஒரு ஊர் பெரிய எரிகோ. அந்த எரிகோ ஊர்ல சகை இன்னொருத்தன் தானா. அவ வந்து மக்கள்கிட்ட காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பானா. கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி காசாக எடுத்துருப்பானா. அப்போ வந்து அவ அந்த எரிகோவுக்கு ஏசப்பா வந்தாரா. அந்த ஏசப்பா பார்த்துக்கு மேலே காட்டேணி மரத்து மேலே காத்தத்தி மரம் மேலே ஏறி ஏசப்பா பார்த்தானா. அதனால ஏசப்பா கீழே இறங்கு, நான் வீட்டில் தான் வந்து தங்க போகிறேன்னு சொன்னாரா. அங்கேருந்த மக்கள் தான் அவ கெட்டவன்னு சொன்னாங்கறா. அப்போ வந்து ஏசப்பா சொன்னாரா, அவனும் எனக்கு குமாரன் மாதிரிதா அப்படின்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் ஏசப்பா பார்வை அவன் மேலே பத்தணும். அவன் நல்லவன மாதிரி மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கணும் தான் 4 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டானா. நான் 4வது கதை சொல்லுகிறேன். எரிகோன்னு ஒரு ஊரில் வந்து சகையோன்னு ஒருத்தர் இருந்தான். அவனோட வேலையை கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து காசு வாங்கி எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவானா. அது கொடுத்தது பிறகு ஒரு நாள் அவனுக்கு ஏசப்பா பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசை வந்துச்சான். அந்த ஆசையில் ஒரு நாள் வந்து ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தாரான். ஊருக்கு வந்து அப்போ வந்து ஏசப்பா பார்க்கணுன்னு அவன் வந்து குள்ளமாக இருக்கிறதுனால அவனால் பார்க்க முடியலையா. அதனால் அவன் காட்டத்தின் மரத்து மேலே ஏறி ஏசப்பாவை பார்த்தானா. ஏசப்பா அவனை பார்க்கும் போது, சகையோ நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அடுத்தது வந்து சகையோ ரொம்ப சந்தோஷமாக கீழே இறங்கி வந்தானா. அடுத்து மக்கள்லாம் அவன் கெட்டவன், நீங்கள் எதுக்கு அவன் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இவன் ஆபிரகாம் குமாரன் மாதிரியே இருக்கிறான், அதனால் எனக்கும் இவன் ஒரு குமாரன் தான் ஏசப்பா சொன்னாரான். அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் நானெல்லாம் கெட்டதெல்லாம் பண்ணாங்கன்னு அவர் உணர்ந்தாராம். உணர்ந்ததுக்கு அடுத்தது வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ணாரா, அவரோட கண்ணை பார்த்த உடனே அவன் நல்லா மாறிட்டானா. அடுத்து நானா தப்பெல்லாம் பண்ணேன்னு அவன் உணர்ந்துட்டு
எல்லார்கிட்டயும் காசு வாங்கி எல்லாம் அந்த காசு 4 மடங்கு எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டானா. வெரி குட். கை தட்டலாம் தம்பிக்கு. என் பேர் அக்ஷன். நான் 5வது நாள் கதை போகிறேன். நல்ல சமாரியன் கதை. ஒரு ஊர் ஒரு சமாரியர் ஒரு பணக்காரர் ஏசப்பா கிட்ட போயிட்டு நான் எப்படி பரலோகத்துக்கு பார்த்து எப்படி வரலன்னு கேட்டாராம். அப்போ ஏசப்பா சொன்னார், நீ உன்னையே பார்த்துன்னு கூடாது, மற்றவங்களையும் பார்க்கணும் அப்படின்னாரு. அப்போ ஏசப்பா ஒரு கதை சொன்னாராம். அந்த கதையில் ஒரு யூதர் நந்து பண்ணும் போது 4-5 பேர் அடிச்சு போட்டாங்களாம். அப்புறமா அதே இன்னொரு யூதன் வந்தாராம். அந்த யூதனும் அதை பார்த்துட்டு இவனை காப்பாற்றினா நம்மளே அடிச்சிருவோமே அப்படின்னு நினச்சி பயந்துன்னு போயிட்டாராம். அப்புறமா ஆசாரியர் வந்தாராம். அவரும் இதே மாதிரி பயந்துன்னு போயிட்டாராம். அப்புறமா சமாரியர் அவரை காப்பாற்றி எண்ணெய்லாம் அடிப்பட்ட இடத்துலலாம் எண்ணெய் பூசி அப்புறமா திராட்சை ரசம் கொடுத்தாராம். திராட்சை ரசம் கொடுத்துட்டு அவர் கைதியில் உட்காந்து கூட்டின்னு போகும்போது ஒரு மண்டபத்தில் அவரை குத்தாராம். இவரை பார்த்துக்கோங்க, இவருக்கு சொல்லி 2000 ரூபாய் தந்தாங்களாம், 200 ரூபாய் தந்தாங்களாம். அப்புறமா இதுக்கும் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இதுக்கும் மேலே காசு ஆச்சுன்னா நான் தரேன் வேலைக்கு போயிட்டு அப்படின்னாங்களாம். இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சிச்சேன்னா நம்மளையே பார்க்கக்கூடாது, மற்றவங்களையே பார்க்கணும். நான் சூப்பர். நீங்க கதை சூப்பரா சொன்னீங்க. ஓகே, அடுத்த ஸ்டோரி. 3வது நாள் கதை. எகிப்துன்னு ஒரு ஊர் இருந்துடான். அந்த ஊரில் பால்வன்னு ஒரு ராஜா இருந்தாரான். அந்த ராஜா பிறகு ஆம்பளை பசங்க எல்லாம் கொண்டு பிளான் போட்டாராம். அதே மாதிரி செஞ்சாட்டான். ஒரு வீட்டில் மட்டும் ஒரு குழந்தை இருந்துட்டான். 3 மாதமாக அதை வளர்த்துட்டு இருந்தாங்களாம். வச்சு பெருசாகி சவுண்ட் கேட்டதுனால ஒரு பாக்ஸ் ஒரு பொட்டி செஞ்சு அதில் ஒரு நடியில் விட்டாங்களாம். அந்த நடி பேர் நயல் நடி. நயல் நடியில் விடும்போது அவங்க அக்கா பார்த்தாங்களாம். அவங்க அக்கா பேர் மீரியாவா. ராஜகுமாரி கிட்ட போச்சான். ராஜகுமாரி என்னன்னு எட்டு பார்த்தாலாம். எட்டு பார்த்தா குழந்தையாம். அதை நாமளே வளர்க்கலான்னு பிளான் போட்டாங்களாம். அவங்க அக்கா உனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால் வேற யார்கிட்டயாச்சு நான் விட்டுறேன்னாங்களாம் அவங்க அக்கா. அப்புறமா அவங்க அம்மா கூட்டு வந்தாங்களாம். அவங்க அம்மாவே வாழ்த்தாங்களா. அப்புறமா ஓகே, வெரி குட், சூப்பர். SBS தலைப்பு காத்துக்கொள். மனப்பாடம் வசனம். நீதிமங்கையின் பாடுகளை காத்துக்கொள். நீதிமொழிகள் 2:20. சூப்பர்.